ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப சிம்பிளான ஒரு தால் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு குழம்பு. இது சாப்பாட்டுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஆகிற ப்ரிப்பரேஷன் டைம் அண்ட் பொருட்களும் ரொம்ப குறைவு தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக 1 கப் துவரம் பருப்பை நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ ஒரு 10-12 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு 7 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை கீறி உள்ளே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு 4-5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, பருப்பு சூப்பராக குழஞ்சி வெந்திருக்கு. இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பருப்பை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து சேர்க்கறதுக்கான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்போதான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விட்டுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாயை சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு கொத்து கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறத பருப்புல உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன்.